நல்லா முழுங்குங்க. கமான் 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 கமான். என்ன டாக்டர் கமான் கமான்? நாங்க என்ன குதிரை ரேஸ்க்கா போயிட்டு இருக்கோம்? கமான் கமான் சொல்றீங்க? ஐயோ, என்ன 6 பக்கெட் தண்ணி ஊத்திருக்கேன், எங்க போச்சு? ஒரு சொட்டு வாந்தி கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர், நான் உங்களுக்கு 9 பக்கெட் ஊத்திட்டேன். 9 பக்கெட்டா? இன்னும் 2 சேர்த்து ஊத்து. ஐயோ, இன்னும் 2? ஐயோ, என் கட்ட தாங்காதுமா, தாங்காது. இது வரைக்கும் கொடுத்ததுக்கே சிறு குடல் பெருகுடல் எல்லாமே வெளியில வர மாதிரி இருக்கு. இன்னும் 2 பக்கெட் கொடுத்தா அவ்வளவுதான், மொத்த பாட்டு வெளியில வந்துரும். தாங்காது. டாக்டர், இப்படி எல்லாமே வெளியில வந்தோம், நாங்க குடிச்ச விஷம் மட்டுமா வரல? கவலைப்படாதீங்க, இன்னும் 1 பக்கெட் எடுத்தா எல்லாம் முடிஞ்சிரும். எது உயிரா? ஐயோ, ஏதாவது மருந்து மாத்திரையை கொடுத்து விஷத்தை வெளியில எடுங்க டாக்டர். இதுக்கு மேல உடம்புல தெம்பு இல்ல டாக்டர், என்னால முடியல. டாக்டர், சத்தியமா முடியல டாக்டர். அது இல்லம்மா, விஷத்தை முறிக்க மெடிசின் கொடுக்கணும்னா நீங்க என்ன விஷத்தை குடிச்சீங்கன்னு எனக்கு தெரியணும். அதான் உங்க வாமிட்டை டெஸ்ட் பண்ண லேபுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன மெடிசின் கொடுக்கணும்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். என்னது, இன்னும் வாந்தி வர மாட்டேங்குது? ஓ, இவங்களுக்கு 1 2 3 சொன்னாதான் வாந்தி வரும் போல இருக்கு. ரெடி, 1 2 3. கமான் கமான். என்னது இது, குழாயில தண்ணி வர மாதிரி வந்துட்டு இருக்கு. ஐயோ டாக்டர், இந்தாங்க லேப் ரிப்போர்ட். சீக்கிரம் படிங்க அத. டாக்டர், சீக்கிரமா படிச்சு எனக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். என்ன என்னாச்சு, பாஸா ஃபெயிலா? ரிப்போர்ட்ல நீங்க விஷமே குடிக்கலன்னு வந்திருக்கு. விஷம் குடிக்கலையா? விஷம் குடிக்கலையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, நீங்க விஷம் குடிக்கல. குடிக்காத விஷத்துக்கு தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்தோமா ஸ்ரீஜா? சரி சரி, அதான் கியூர் ஆயிட்டீங்கல, ரிசப்ஷன்ல பில் பே பண்ணிட்டே கிளம்புங்க. நர்ஸ், பில் அமௌண்ட் எவ்வளவுமா? 49,999 only madam with GST. என்னமா நீ செருப்பு கடையில வேலை சொல்ற மாதிரி சொல்ற? ஐயோ ஐயோ, வாந்தி எடுத்து விஷம் குடிக்காம இருந்ததுக்கே இவ்வளவு கேவலமா வாந்தி எடுத்திருக்கீங்க. இன்னும் விஷம் குடிச்சிருந்தா எப்படி எடுத்திருப்பீங்களோ? சை, அடே எடுத்துட்டு போடா. ஐயோ, என்ன கருமத்தை சாப்பிட்டாங்கன்னு தெரியல, இந்த நாத்தனா ஸ்ரீஜா, என்னடி இவன் நம்மள ரொம்ப கேவலப்படுத்துறான்? நம்ம என்ன அப்படியா சாப்பிட்டோம்? ஐயோ அம்மா. ஹலோ, என்ன டாக்டர், நீங்க விஷம் குடிக்கலன்னு சொன்னாங்களா? ஹே அபி, உன்ன இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோ ஸ்ரீஜா. இனிமே நீ என்னையும் சஞ்சீவியும் சேர விடாம செய்ய நீயும் அம்மாவும் ஏதாவது பிளான் பண்ணி சுத்திட்டு இருந்தீங்க, உண்மையிலேயே நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து உங்க 2 பேரையும் கொன்னுருவேன். ஹேய் மா, அந்த அபி எவ்வளவு அடிபட்டாலும் அவளோட திமிரு மட்டும் இன்னும் அடங்கவே இல்ல. ஆமா, அவளோட திமிரை நான் அடக்கி காட்டுறேன். ஏ அபி, உன்னை சஞ்சீவ் கூட என்னைக்குமே சேர விட மாட்டேன்டி. ஆமாண்டி. இதை சார்ட்ட கொடுத்துரு. ஓகே சார். சார், சார் சார், நீங்க என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டி வந்திருக்கீங்க சார். நீங்க தேடுற ஆள் நான் இல்ல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். டேய், தப்பு பண்ண எல்லாரும் பிடிபட்டது ஒன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. பேசாம கடையா? சார் சார், நான் நிஜமாவே போதைப் பொருள் கடத்தல சார். என்ன நம்புங்க சார். இல்ல, நானும் அப்பதுல இருந்து பாக்குறேன், வந்ததுல இருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம கடை. கோவம் வந்து சவட்டி விடுவேன், சவட்டி. சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க வேணா என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. அப்ப நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். புரியும் புரியும். நீ இப்ப பேசாம இரு. சார், என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல சார். நான் அந்த குழப்பத்துல வீட்டுக்கு போலான்னு இருக்கும்போது என்னை பிடிச்சி இப்படி கூட்டியான்ட்டீங்க சார். என்ன விட்டுருங்க சார். ஏய், பேசாம இரு. சத்தம் போடக்கூடாது.
உனக்கு ஏதாவது சொல்லணும்னா நாளைக்கு கோர்ட்டு கூட்டு போவோம், அங்க வந்து சொல்லு. போதை பொருளை கடத்தி கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டு உத்தம மாதிரி பேசுறியா? நாளைக்கு கோர்ட்டுக்கு வா, ஜட்ஜி உனக்கு 5 வருஷம் தண்டனை கொடுப்பாரு. அப்ப தெரியும் நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு. சார் இல்ல சார், என்ன நம்புங்க சார். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் நான் பார்க்கணும் சார். பார்க்கலாம். நீ இப்ப பேசாம இரு, இல்ல என்கிட்ட அடிபட்டே சாவ. சார் இந்தாங்க சார். ம். ஸ்ரீஜா, இந்த பாண்டி பையன் எங்க இருக்கானே தெரியல. அவன் எப்ப திரும்பி வருவானோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடி. அந்த பாண்டி மட்டும் திரும்பி வந்துட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் அபி சஞ்சீவ் கூட சேர்றத நம்மளால தடுக்கவே முடியாது. மா சும்மா கூட அப்படி சொல்லாத. அபி சஞ்சீவ் கூட சேரக்கூடாது. சேரவும் நான் விட மாட்டேன். சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி தடுப்ப? பாண்டி எப்படி கண்டுபிடிக்க போறோம் நம்ம? மா, பாண்டி இப்போ எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த பாண்டி வரத வராம தடுக்கிறது முடியாத காரியம். அவனை தேடி கண்டுபிடிச்சு கொல்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அந்த பாண்டிய தேடுற வேலையை விட்டுட்டு பாண்டி வந்தா கூட அபி சஞ்சீவ் கூட சேரவே முடியாத மாதிரி பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்? நம்ம முத்தழக கூப்பிட்டு அவளை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி சஞ்சீவுக்கும் முத்தழகுக்கும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்றேன். சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டினான்னு வை, அதுக்கப்புறம் அந்த பாண்டி வந்தா கூட எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சு போன அபி லைஃப் முடிஞ்சு போனதுதான். அவ வாழ வெட்டி ஆயிடுவா. நம்ம அபிய ஜெயிச்சிடலாம். சூப்பர் ஸ்ரீஜா, நாம உடனே முத்தழக பார்த்து அவளை பிரெயின் வாஷ் பண்ணலாம். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன முக்கியமான விஷயம்? உனக்கும் மாமா பாண்டிக்கும் என்னைக்குமே மேரேஜ் நடக்காது. அத சொல்லதான் கூப்பிட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நான் ஏன் என் மாமனை கட்டிக்க முடியாது? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே அப்படிதான் தோணுது. உனக்கு எதிரா உன்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. உனக்கு அது தெரியல முத்தழகு. அபி உனக்கு எதிரா பிளான் பண்றா. என்ன பிளான் பண்றா? அபிக்கு லக்ஷ்மின்னு ஒரு லாயர் அத்தை இருக்காங்க. உனக்கே தெரியுமே, பஞ்சாயத்துக்கு கூட ஆம்புலன்ஸ்ல வந்தாங்களே. தெரியும், சொல்லுங்க. லக்ஷ்மி ஒரு கிரிமினல் லாயர். அபி அவங்க அத்தை லக்ஷ்மிய வச்சு உனக்கும் பாண்டிக்கும் மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு பாண்டி மேல ஒரு பெரிய கிரிமினல் கேஸ் போட்டு பாண்டிய போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளி உன்னோட மேரேஜ நிறுத்தணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால்தான் அபி உனக்கும் பாண்டி மாமாவுக்கும் நடக்க இருக்கிற மேரேஜ்க்கு பந்தக்கால நடும்போது கூட பாண்டி வெளியில இருந்து வருவாரு அப்படி இப்படின்னு சும்மா பொய் சொல்லிட்டு கேஷுவலா இருந்திருக்கா. இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு உனக்கு டவுட் வரலாம். அபி லக்ஷ்மி கிட்ட போன்ல பாண்டி மேல பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது பத்தி பேசும்போது நாங்க எங்க காதால கேட்டோம். அந்த அபி என்னை எதிர்த்து நின்னு ஜெயிக்க முடியாம என் மாமனை ஜெயிலுக்கு அனுப்பி என்ன முதுகுல குத்த பாக்குறாளா? அவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். நெல்லு முத்தழகு, இப்ப என்ன பண்ண போற? அபி கிட்ட போய் ஏன்டி இப்படி பண்ணன்னு சண்டை போட போறியா? நீ சண்டை போட்டா மட்டும் அபி திருந்தி உன் மாமனை நீயே கட்டிக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாளா? இந்த பிளான் உனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு உன்னோட மேரேஜ நிறுத்த அவ இன்னொரு பிளானும் போடுவா.
முத்தழகு, சகுனிய ஜெயிக்கணும்னா நாமளும் சகுனித்தனம் தான் பண்ணணும். சண்டை எல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசி. நான் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். மீன் முள்ள கடிச்சிடுச்சு. அப்படி கேளு. நீ உன் பாண்டி மாமாவ உடனே யாருக்கும் எதுவும் சொல்லாம ஒரு கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போ. கோவில்ல வச்சு, மாமா நீ எப்போ இருந்தாலும் என் கழுத்துல கட்ட போற தாலி, அந்த தாலிய இப்பவே என் கழுத்துல கட்டுன்னு சொல்லி தாலிய உன் மாமா கையில கொடுத்து எப்படியாவது உன் கழுத்துல கட்ட வச்சிரு. உன் பாண்டி மாமா மட்டும் உன் கழுத்துல தாலி கட்டினா போதும். அதுக்கப்புறம் அந்த அபியால எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறதை தவிர அவளுக்கு வேற வழியே இல்ல. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். பாண்டி 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 நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உன் பேர் என்னப்பா? பாண்டிங்க ஐயா. திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு பக்கத்துல போதைப் பொருள் கடத்தினதா உன் மேல காவல்துறை குற்றம் சுமத்திருக்காங்க. அதை நீ ஒத்துக்கிறியா? ஆஹா ஐயா, இல்லைங்க. நான் எதுவுமே கடத்தலையா. பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்ச மாதிரி தான் நான் போலீஸ் கிட்ட போதைப் பொருள் கடத்தினதா மாட்டிக்கிட்டேன். என் பக்கத்துல இருந்த பெட்டிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த பெட்டி உனக்கு சொந்தம் இல்லைன்றதுக்கு ஏதாவது உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஐயா, நான் கும்பிடுற அந்த சாமி முனீஸ்வரன் தான் அதுக்கு ஆதாரம். சாமி எல்லாம் கோர்ட்டு கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க முடியாது. அந்த பெட்டி உன்னோடது இல்லைன்றதுக்கு ஏதாவது உன்கிட்ட உறுதியான ஆதாரம் இருக்கா? சரி, நீ எதுக்கு அங்க போன? ஐயா, அது எனக்கு சரியா நினைவில்லையா. ஆனா நான் போதைப் பொருள்லாம் கடத்தல ஐயா. நான் போதைப் பொருள் கடத்தலையா. எதுக்கு போனேன்னு கேட்டா சரியா நினைவில்லைன்ற. உன் பதில்ல ஒரு தெளிவே இல்லையே. காவல்துறை பாண்டி மீது போதைப் பொருள் கடத்தியதாக பதிவு செய்த குற்றத்திற்கு பாண்டியிடமிருந்து எந்த ஒரு தெளிவான பதிலும் இல்லை. தான் குற்றம் செய்யவில்லை என்பதற்கான ஆதாரமும் அவரிடம் இல்லை. எனவே இந்த நீதிமன்றம் பாண்டிதான் போதைப் பொருள் கடத்திருக்க வேண்டும் என்று கருதி பாண்டிக்கு 3 வருடம் கடுங்காவல் தண்டனை வழங்குகிறது. ஐயா 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 ஐயா, அவசரப்படாதீங்கயா. எல்லாரும் எந்த தப்பும் இல்லையா. ஐயா சொல்றல ஐயா போகக்கூடாது. ஏன்னா அப்பா நான் எதுவும் பண்ணலையா. நான் சொல்றல நம்புங்கயா. ஐயா ஓ ஐயா ஐயா ஏய் ஐயா ஐயா, ஊர்ல எனக்காக என் பொறுப்பனை காத்துட்டு இருப்பையா. தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வா என்ன விடுங்க ஐயா. ஐயா வா ஐயா ஐயா. மாமா, நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போட்டு போக உனக்கு புது வேட்டி சட்டையும் எனக்கு புடவையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. இது கோயிலுக்கு போக புது வேஷ்டி சட்டையா? என்னல சொல்லுத? நாளைக்கு எதுக்கு கோயிலுக்கு போகணும்? காரணம் இருந்தாதான் சாமியை போய் பார்க்கணுமா? என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டியா? சரி, கூட்டு போறேன். அதுக்கு எதுக்கு புது வேஷ்டி சட்டை? எனக்கு கட்டிக்க சேலை இல்ல, அதான் டவுனுக்கு துணி எடுக்க போனேன். அப்படியே உனக்கு வேட்டி சட்டையும் எடுத்துட்டு வந்தேன். நாளைக்கு கோவிலுக்கு போறோம்.
சரி புது ட்ரெஸ் போட்டு போலாம் தான் சொன்னேன். போலாம். மாமானா மாமா தான். நாளைக்கு சீக்கிரமா கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ம். ஐயோ. முத்தழகுக்கே விட்டுக்கிற சவால் இது. நாளைக்கு கோவில்ல வச்சு எப்படியாவது மாமாவ இந்த தாலியை என் கழுத்துல கட்ட வைக்கிறேன். அப்பதான் அந்த அபியை நான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த அபி கல்யாணம் வரைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான். போன் எங்க வச்சேன்? முத்தழகு, முத்தழகு, முத்து கதவை துற. முத்து, முத்து, முத்து. முத்து, ஏன் கதவு திறக்க இவ்வளவு நேரம்? இல்ல புது சேலையை கட்டி பார்த்துட்டு இருந்தேன், அதான். சரி தள்ளு. மாமா, 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 என்ன தேடுற? போன காணல, எங்க வச்சேன்னு தெரியல. போன் இங்க இல்ல மாமா, வேற எங்கேயாவது இருக்கும். என்ன முத்தழகு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரூமுக்கு வந்தேன். அப்ப எங்கேயோ வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். மாமா, உன் நம்பருக்கு வேணா நான் ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா? ஏற்கனவே ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, ஃபோன் சைலண்ட்ல இருக்கு. காணும், எங்க போச்சு? மாமா மட்டும் தாலியை பாத்திரக்கூடாது. மாமா, மாமா, பீரோவை போய் திறக்கிறேன், அங்க போன் இருக்குமா? எங்கேயாவது வச்சிருப்பேன், துணியோட சேர்த்து அம்மா எடுத்து உள்ள வச்சிருப்பாங்க. மாமா, என்ன? நாம என்ன அப்புறமா தேடி வைக்கிறேனே. அதான் ஒண்ணு வேணாம், நான் தான் பாத்துட்டு இருக்கேன்ல, பாத்துட்டு போயிடுறேன். மாமா, அங்கெல்லாம் இருக்காது மாமா. இரு, அம்மா எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்க. ஐயோ, மாமா கண்ணுல இந்த தாலி பட்டா அவ்வளவுதான். அண்ணே, உன் போன் இங்க இருக்குண்ணே. கிடைச்சிருச்சா? ஆமாண்ணே. எங்க இருந்து ராசாத்தி? நீ தண்ணி குடிக்க போனப்ப அடுப்படியில மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. மாமா, நான் தாலியை உன்கிட்ட காட்டாம மறைக்க பாக்குறது, நாளைக்கு கோவில்ல வச்சு நமக்கு கல்யாணம் நடக்க போறத உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? நான் உன்கிட்ட சொன்னா நீ கழுத்துல தாலி கட்ட போற விஷயம் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அது அப்படியே அரசல் புரசலாம் அந்த அபிக்கு அதுக்கு போயிரும். அபி கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்ணுவா. அதனாலதான் இந்த தாலி விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாமா.
போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பாண்டி என்பவருக்கு சிறை தண்டனை. கடந்த வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் போதைப் பொருளை மாற்றும் பொழுது திருநெல்வேலி GH அருகில் போலீசிடம் கையும் களவுமாக சிக்கினார்.